அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கான ஒரு யோக பயிற்சி. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத ஆள் யாருமே இருக்க முடியாது. இந்த ஃபோன் யூஸ் பண்றதுனால நமக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து எலும்பு. ஸோ நம்ம ஃபோனை வந்து குனிஞ்சுட்டே பார்க்கறதுனால இந்த கழுத்துல வந்து ஒரு நல்ல இறுக்கம் ஏற்படுது. அந்த கழுத்தில் உள்ள எலும்புலாம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டிஸ்க் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ மூளையிலிருந்து நமக்கு போகக்கூடிய இந்த நரம்புகள் மொத்தமா ஒரு இடத்துல எல்லா நரம்புகளும் ஒரு கூட்டமைப்பா இருக்கு அப்படின்னா இந்த கழுத்துல தான் இருக்கு. ஸோ அப்போ உடம்புக்கு போகக்கூடிய மொத்த நரம்புகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆச்சு. அந்த இடம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா மொத்த உடம்புமே வந்து என்னவா இருக்குன்னா சோர்வா இருக்கும். ஸோ அதனாலதான் செல்போன் பார்க்கறதுனாலே நமக்கு நிறைய உடல் சோர்வு ஏற்படுறது, அப்புறம் உடல் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது வந்து இந்த ஃபோன் பார்க்கறதுனாலயும் இருக்கும். அது போக கண்ணு பாதிக்கிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி மூலமா இந்த மொத்த பிரச்சனையை வந்து என்ன செய்யலாம், சரி பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன வார்ம் அப் பயிற்சிகளும் ஒரே ஒரு ஆசனமும் நம்ம செய்ய போறோம். இதை மட்டும் செஞ்சாலே போதும். இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் வந்து நல்லாவே விடுபடலாம். சரி, இப்போ குறிப்பா இந்த பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். இதை வந்து நம்ம சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம், நீங்க தரையில உட்கார்ந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யலாம், இந்த பயிற்சிகளை வந்து நம்ம செய்யலாம். ஸோ இந்த பயிற்சிகளை நம்ம எப்படி செய்ய சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தோள்பட்டைக்கு தான் பயிற்சி கொடுக்க போறோம். தோள்பட்டை நம்மளோட கைகளுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு இந்த பயிற்சி கொடுக்க போறோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆஹ் உங்களுக்கு தரையில உட்கார முடியும், என்னால ஃப்ரீயா உட்கார முடியும்னா நீங்க இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இல்ல எனக்கு பத்மாசனா போட முடியும்னா பத்மாசனா போட்டுக்கோங்க. இல்ல வஜ்ராசனா போட முடியும், இந்த மாதிரி எனக்கு கால்ல உட்கார முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வஜ்ராசனா போட்டும் நீங்க இந்த பயிற்சியை என்ன செய்யலாம், செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நேரா உட்கார்ந்துட்டு முதல்ல நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முதுக நேரா வச்சுக்கோங்க. முதுக நேரா வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய தோள்பட்டையில இந்த மாதிரி உங்களுடைய 2 கையையும் இந்த மாதிரி தோள்பட்டையில வச்சுக்கோங்க. தோள்பட்டையில வச்சதுக்கு அப்புறம் அது மாதிரி கழுத்தெல்லாம் கீழே போடக்கூடாது. நேரா பார்க்கணும். தோள்பட்டையை அப்படியே முன்னாடி என்ன பண்ணும், அப்படியே மெதுவா ரொட்டேட் பண்ணும். ஸோ இதுல நீங்க என்ன செய்யலாம், ஒரு 10 தடவை இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல மெதுவா என்ன செய்யணும், தோள்பட்டையை சுத்தணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தோள்பட்டையவே முழுசா வந்து சுத்த முடியாது. ஏற்கனவே அந்த தசைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருக்கும். இதுல நீங்க ரொம்ப நேரம் போன்லாம் யூஸ் பண்ணும்போது கீழே குனிஞ்சு அந்த கழுத்துல ஏற்படுற இருக்கிறதுனால, ஸோ மேற்கொண்டு அதிகமாகிறதுனால அந்த உடல் சோர்வு எல்லாம் வந்து என்ன செய்யும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ். ஸோ பின்னாடி ஒரு 10 தடவை என்ன செய்யணும், அப்படியே ஷோல்டரை ரொட்டேட் பண்ணும். ஸோ இது தினமும் நீங்க காலையிலயும் சாயங்காலமும் என்ன பண்ணும், ரெகுலரா செய்யணும். இல்லை உங்களுக்கு எப்பமெல்லாம் உடம்பு சோர்வா இருக்கு, இந்த மாதிரி ஃபோன் பார்க்கறதுனால தான் எனக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் நீங்க இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த மாதிரி தோள்பட்டையில கை வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்போவை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணோம், அது மாதிரி சைடில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த 2 எல்போவையும் அப்படியே மேலே அப் டவுன். ஸோ இந்த பயிற்சி செய்யும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்து கீழே போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்தெல்லாம் கீழே போடக்கூடாது. நீங்க நேராக தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சைடில் என்ன பண்ணணும், நீங்க ஒரு 10 தடவை அப்படியே அப் டவுன் பண்ணணும். நீங்க பண்ணும்போது அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்டை வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அது நல்லா வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க கவனிக்கணும். சிலவங்களுக்கு இதுக்கு மேல தூக்கவே முடியாது, இவ்வளவு தூரம்லாம் போகாது. ஸோ நீங்க தொடர்ச்சியா ரெகுலரா செய்ய செய்ய தான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி போகும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நேரா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய 2 கையிலையும் இந்த மாதிரி சின்முத்ரா வச்சுக்கோங்க. சின்முத்ரா வச்சுக்கோங்க. இல்லை கையை கூட நீங்க இப்படி நான் சும்மா வச்சுக்கோங்க. வஜ்ராசனா போட்டீங்கன்னா கூட கால் முட்டியில இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. சும்மா நேரா உட்காந்துட்டு உங்களுடைய கழுத்தை மட்டும் என்ன செய்யணும்னா அப்படியே மெதுவா இடது பக்கம் டர்ன் பண்ணும். திரும்ப அப்படியே வலது பக்கம். ஸோ ரொம்ப படக்கு படக்குன்னு திரும்பக்கூடாது, மெதுவா திரும்பணும். ஸோ இதுல கழுத்தை வந்து இந்த மாதிரி சைட்ல ஒரு 10 தடவை இந்த மாதிரி திரும்பி பயிற்சி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா கழுத்தை அப்படியே சைட்ல அப்படியே லெஃப்ட் அப்படியே ரைட்.
ஸோ இதுலயும் நீங்க ஒரு 10 தடவை என்ன செய்யணும், லெஃப்ட் ரைட்ல கழுத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கழுத்தை அப் டவுன். ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்க இந்த இடது பக்கம் திரும்புறீங்க, திரும்ப சைட்ல பண்றீங்க இல்லையா, அந்த ஒரு ஒரு பயிற்சிக்கு இடையில அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது நீங்க முதுக நேரா வச்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு பயிற்சி செய்யும் போதே உங்களை அறியாம என்ன செய்யும்னா அந்த முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஸோ நேராவே உட்கார்ந்து பழகாம இருந்தவங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா முதுகு வந்து இப்படி வளைஞ்ச மணிக்கே உட்கார்ந்துரும். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி முதுக நேரா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் கழுத்தை மேல அப்படியே டவுன், அப் டவுன், அப் டவுன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ இந்த பயிற்சி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா எளிமையா தெரியலாம். ஆனா இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இதோட பலன்கள் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து ஃபோன் பார்க்குற பிரச்சனையை மட்டும் இல்லாம உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையை வந்து சரி பண்ணும். அது மாதிரி தோள்பட்டை இறுக்கம், நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த பயிற்சியே வந்து உங்களுக்கு சரி பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆசனம் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆசனத்தின் மூலமாகவும் உங்களுடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து கண்டிப்பா என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மச்சாசனம், இந்த ஃபிஷ் போஸ், மீன் போன்ற ஒரு ஆசனம் பார்க்க போறோம். ஆசனா பண்றதுக்கு நீங்க பத்மாசனா போட்டுட்டு படுக்கணும். இல்லைன்னா படுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அப்படியே பத்மாசனா போடலாம். இல்ல எனக்கு பத்மாசனா போடலாம் முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு இன்னொரு வழியிலேயே நம்ம பண்ணலாம். முதல்ல நம்ம பத்மாசனா போட்டு இந்த ஆசனத்தை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி பத்மாசனா போட்டுக்கோங்க. பத்மாசனா போட்டு மெதுவா அப்படியே பின்னாடி படுக்கணும். இல்லை எனக்கு பத்மாசனா போட்டு படுக்கிறது கடினமா இருக்குன்னா நீங்க படுத்துட்டு கூட என்ன செய்யலாம், காலை எடுத்து இப்படி பத்மாசனா போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட கைகளை இந்த தோள்பட்டை பக்கத்துல இந்த மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க தலையை தூக்கி முதுக லேசா அப்படி வளைக்கணும். வளைச்சு தலையை இந்த மாதிரி உள்ள கொண்டு போய் வைக்கணும். ஸோ ஆரம்பத்துல நீங்க கையை எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வளைச்சு அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இதுல 10 வினாடி அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நல்லா பண்ண முடியுது, எனக்கு இது எளிமையா தான் இருக்கு அப்படின்னா நீங்க இல்ல அப்படின்னா நீங்க ஒரு வாரம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தலையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவா அதுக்கப்புறம் இந்த கையை எடுத்து உங்களுடைய கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை நல்லா பிடிக்கணும். நல்லா பிடிச்சிட்டு உங்க எல்போவை முடிஞ்சா அப்படி நல்லா கீழே வைக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடணும் இந்த ஆசனத்துல. கையை வச்சுதான் திரும்ப என்ன செய்யணும், தலைய எடுக்கணும். ஸோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும். இல்ல எனக்கு பத்மாசனா போட்டு செய்ய முடியல, இந்த ஆசனம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காலை நீட்டி படுத்துக்கோங்க. ஸோ காலை நீட்டி படுத்துட்டு காலை கொஞ்சமா மடக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா இவ்வளவு தூரம் மடக்க வேண்டாம். கொஞ்சமா என்ன செய்யணும், இந்த காலை அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ மடக்கி வச்சுட்டு இந்த பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணா அதே மாதிரி கையை தோள்பட்டை கிட்ட வச்சுட்டு மெதுவா என்ன செய்யணும், முதுக லேசா வளைக்கணும். அப்புறமா இந்த தலையை இங்க உள்ள வைக்கணும். ஸோ இதுலயே அதே மாதிரி ஆரம்பத்துல முதல்ல கையை எடுக்காம பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவா அப்படி கையை எடுத்துட்டு நல்லா மூச்சை விட்டு பாருங்க. கையை தரையிலே வைக்கலாம், இல்ல கால் முட்டிலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கையை வச்சுதான் தலையை எடுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். நம்ம இப்ப பார்த்த இந்த பயிற்சியில வந்து தினமும் வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வாங்க. எனக்கு யோகா பண்ணலாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க எப்போ நேரம் கிடைக்கும் ஒரு 5 நிமிஷத்துல என்ன பண்ணலாம், இந்த பயிற்சியை வந்து நீங்க செஞ்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா கட்டாயம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.